ஏன் அர்த்தநாரி, நீ எப்பேற்பட்டவ? உன்னை போய் நான் என்னோட இஷ்டத்துக்கு நடந்து கூட்டிட்டு போறேனே. சே, ஆனா எனக்காக நீ வர்றியே, எனக்காக உன்னை இறக்கி வந்து என்ன கிடைச்சிது சங்கரா? எனக்கு உனக்கு என்கிட்ட இருந்து என்ன கிடைச்சிது? என்னால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால தான் அளவு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு ஆனந்தமும் அமைதியும் கிடைச்சிது. என்னால் உனக்கு கிடைச்சது என்ன? என்னால் உனக்கு கிடைச்ச பிரயோஜனம் என்ன? உனக்கு லட்சோப கோடான கோடி ஜனங்க இருக்காங்க. நான் ஒருத்தி தானே உனக்கு சாஸ்வதம் இல்லையே. என்னை ஆட்கொண்டு அருளிய உனக்கு என்ன கைமாறு செய்வேன் நான்? உனக்கு தர என்கிட்ட எதுவுமே இல்லையே. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ தந்தது தான், உயிர் உட்பட. காலேஸ்வரனான நீ தகுந்த காலம் வந்துட்டா உயிரை கொடுத்து நீயே எடுத்துட்டும் போயிடுவ. உனக்கு அடிமையாக வேணா இருந்து உனக்கு நான் வேலை செய்கிறேன். நான் என்ன செய்யணும், என்ன பேசணும், உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது கூட நீ விரும்புகிறியோ அதையே நான் உனக்கு செய்யணும், பேசணும், கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஃபுல்லாக நீயே கண்ட்ரோலாக வச்சு நடத்து. இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. மீனாட்சி, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். மனமே நீ நன்றி சொல்ல பழகு அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்க வேண்டியது தான். மாணிக்கவாசகர் பாடுறார், அவர் ஹை லெவலு. தந்தது உன் தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்களோ சதுரர். யார் கெட்டிக்காரர்? அந்தம் ஒன்று எல்லா ஆனந்தம் பெற்றேயே, முடிவில்லாத ஆனந்தம் பெற்றேன் நான் உன்னால. ஆனா யாது நீ பெற்றது ஒன்று என் பால் சிந்தையே, சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே. எந்த ஈசா உடலிடம் கொண்ட, எந்த ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கு இளன் ஓ கைமாறே அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் அதில் அவர் பாடுறது, தந்தது உண்டன்னை, கொண்டது எந்தன்னை. இதில் யார் கெட்டிக்காரர்? உன்னை கொடுத்து என்ன வாங்கியிருக்கியே, அதில் உனக்கு என்ன பிரயோஜனம் சங்கரா? இதில் யார் கெட்டிக்காரரு? எனக்கு கிடைச்சது என்ன? முடிவில்லாத ஆனந்தம். ஆனால் என்னால் உனக்கு கிடைச்சது என்ன? சிந்தையே கோயில் கொண்ட பெருமானே, சிவபெருமானே, எம்பெருமானே, திருப்பெருந்துறையில் குறைந்திருக்கும் ஈசனே, சிவனே, என்கிட்ட நீ வந்து உட்காந்துருக்கியே, உனக்கு நான் இதுக்கு என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு ஒரு பாடுறார். சரி வாஸ், ஓகே. அடுத்தது இன்னும் நான் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறேன். அவினாசி பார்த்தாச்சு, கோயம்புத்தூர் பார்த்தாச்சு, நம்ம அடுத்தது போகலாமா? உன்னை நான் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறேன். பாலக்காடு வழியாக பக்கத்தில் கேரளாவுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம். அப்படியே இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குறதுக்கு ரம்யமாக அழகான தென்னை மரங்கள், நீர், செழுமையான பூமி, இதமான காற்று, இயற்கை காட்சிகள் எல்லாம் இதமாக இருக்குது. இந்த பிரகிருதி, அதாவது இயற்கை வடிவமாக இருக்கும் இயற்கை தேவதையான வனதேவதையான
கடல் தேவதையான உனக்கு வந்தனம், நமஸ்காரம் மீனாட்சி. எவ்வளவு பூமாலைகள், ரத்ன தங்க நகைகள், பட்டு பீதாம்பரங்கள், கசகச கசன்னு இல்லையா உனக்கு? தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிய, உனக்கு கழுத்து, இடுப்பு, முழங்கால், பாதம், விரல்கள் எல்லாம் வலிக்காதா? இங்கே நீ ரிலாக்ஸ் அண்ட் ரீஜுவினேஷன் செய்துக்கணும். நான் உனக்கு ஆயில் பாத் பண்ண போகிறேன். நிறைய முடி தலையில் எண்ணெய் வச்சு கழுத்து, தோள்பட்டை, கை விரல் எல்லாம் உனக்கு நீவி விடுறேன். எத்தனை பேருக்கு நீ அருள் கொடுத்துட்டே இருக்க, கிளியை கையில் வச்சுட்டே இருக்க, அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்க, எத்தனை விஷயங்களை ஆயுதங்களை கையில் வச்சிருக்க. உனக்கு விரலெல்லாம் வலிக்குமே பாவம் அர்த்தநாரி. உனக்கு நான் கையில் விரலெல்லாம் எண்ணெய் தடவை உனக்கு நான் சொடுக்கு எடுத்து விடுறேன். பாதங்களின் விரல்கள் எல்லாம் சொடுக்கு எடுத்து உனக்கு வலிக்காத மாதிரி காலமைக்கி விடுறேன். வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் உனக்கு நான் குளிப்பாட்டி, அபிஷேகம்னு சொல்லலாம், உனக்கு நான் குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு விடுறேன் அர்த்தநாரி. உனக்கு சாதாரண நூல் புடவை தான் இன்னைக்கு. நிறைய அலங்காரம் பண்ணிவிட அதை தரிசனம் பண்ண எனக்கு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அன்பில் நான் செஞ்சு உனக்கு அன்பு தொல்லையாக அது ஆகிடுச்சே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் உனக்கு நான் இன்னைக்கு ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, கம்ஃபர்டபுளாக ஒரு காட்டன் துணி கட்டி விட்றேன். என்னோட அன்பு உனக்கு ரொம்ப தொல்லையாக ஆகிடக்கூடாதே அர்த்தநாரி. அன்பில் நான் செஞ்சு உனக்கு தொல்லையாக நான் ஆகிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயம், கவலையும் கூட. இங்கே கேரளத்தில் கொழா புட்டு, கொண்டக்கடலை குருமா, நேந்திரம்பழம் பஜ்ஜி, ஏலக்காட்டி சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெல்வெட் குஷன் மெத்தை தயார் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் ஓய்வெடு. இன்னும் முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தயாராகணும் தானே. பேசவும் பேசுறதை கேட்கவும் ரெண்டுக்குமே ஆற்றல் சக்தி வேணுமே. சுக்கேன் இந்த ஆழ்துணை.